அருள்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னாடி. ஏன்னா அருள்மிகு கந்தசுவாமி, இப்போ திருப்போரூரில் முருகன் இருக்கார், அருள்மிகு கந்தசுவாமின்னு சொல்கிறோம். அப்போ அருள்னா என்ன? இப்போ ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய் வந்து வீட்டில் உள்ள சமைச்சுன்னு இருக்கான்னு வச்சுப்போமே. அவளுக்கு ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அது வெளியில் வராண்டால விளையாடின்னு இருக்குன்னு வச்சுப்போம். பக்கத்தில் நிறையா குழந்தைகள் இருக்கும், விளையாடின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ விளையாடும்போது திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் கேட்டு ஒரு அழுக சத்தம் கேட்குறது. அந்த தாய் என்ன பண்ணுவா? யார் எழுந்தா எனக்கு என்ன அப்படின்னு காய்கறி நறுக்கின்னு இருப்பாளா? போட்டபடியே அப்படியே விட்டுட்டு கிடுகிடுன்னு ஓடிப்பா என்ன பாப்பா? ஐயோ குழந்தை அழறதே, பாப்பமா மாட்டாளா? தாய்மையின் குணம் என்ன? போய் காப்பாற்ற வேண்டும். உடனே போய் பாப்பா. அந்த பார்க்கும் பொழுது அந்த தாய்க்கு முதல்ல என்ன தெரியுமா மனசில் படுமா? அந்த குழந்தையை பார்த்த உடனே தான் குழந்தை இல்லைன்னு வைங்க. இப்போ 4வது ஆத்து குழந்தை அடிபட்டு தான் குழந்தை இல்லை, வேற ஒரு குழந்தை அடிபட்டு அழகுதுன்னு வச்சுப்போமே. என்ன தெரியுமா தோணுமா முதல்ல அந்த தாய்க்கு? அப்பாடா என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை தோணுமா தோணாதா? முதல்ல அப்பா இந்த என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் பரிவு ஏற்படும். என்னது? 2வதா ஐயோ யாருன்னு தெரியல, யாருக்கு ஒன்றுன்னு தெரியலையே, 3வது விட 4வது விடான்னு தெரியலையே, காப்பாற்றணுமே அப்படின்னு என்ன பண்ணுவா? உடனே போய் ஒரு காப்பாற்ற போவா இல்லையா? இந்த இடம்தான் அன்பிற்கும் அருளிற்குமான வித்தியாசம். இப்போ அந்த தாயாகப்பட்டவள் போன உடனே தன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறா இல்லையா? இதுதான் அன்பின் வெளிப்பாடு. ஒருவேளை அந்த தாய் வெளில போன உடனேவே அந்த வேற ஏதோ ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருந்தாலும் முதல்ல என்ன நினைக்கணும்? அடடா யார் குழந்தைக்கோ அடிபட்டுடுத்தே அப்படின்னு நினச்சிட்டு 2வதாக தன் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறான்னு வைங்கோ. அதுதான் அருளின் வெளிப்பாடு. நான் எனது இந்த மாயைக்குள்ள மாட்டாமல் யாருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் தனக்கு ஏற்பட்டதாக நாம் நினைக்கிறோம் இல்லையா? இதற்குத்தான் அருள் என்று பெயர். அப்போ முருகப்பெருமான் எந்த வித்தியாசம் பார்த்து நமக்கு அருள் பாலிக்காமல் இருந்துடுவாரா? நாம் உருளையான மனதோடு இருக்கும்போது கட்டாயமாக நம்ம அருளாகப்பட்டது யாராலும் தடுக்க முடியாது. அதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் தேவராய சுவாமிகள் நமக்கு? நிமலர் அருள். இப்போ முருகப்பெருமான் மும்மலங்களை எப்படி அருள் பாலிப்பார் நமக்கு? எந்த விதமான பேதங்களும் இல்லாமல், வித்தியாசங்கள் இல்லாமல் நாம் எப்பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துகிறோமோ அப்பொழுது கட்டாயமாக முருகப்பெருமான் நமக்கு அருளை பாலிப்பார்.